Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷனை கம்ப்ளீட்டாக பாருங்க, ஓகே? ஸோ எப்படி வந்து அப்ரோச் பண்ணலான்ட்டு யூ ஹேவ் ஸ்டார்டர்ஸ், யூ ஹேவ் ஆர்சி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே இதில் இருக்கு. கொஞ்சம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியும் வந்து கொஷின்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கு, ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து இந்த செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சுப்பீங்க, எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எல்லாமே இந்த பேப்பர் கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், சரியா? ஓகே, ஸோ வி ஆர் கோனா கோ இன்டு தி செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல என்ன டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இன்டர்சேஞ்ச், அதாவது வேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஸோ இதை பண்ணும் பொழுது எப்பவுமே நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன், நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது ஒரு வேர்ட் நான் சொல்றேன் அப்படின்னும் பொழுது அது வேர்பா இல்ல நவுனா இல்ல அட்வர்பா அட்ஜெக்டிவான்றது நமக்கு சொல்ல தெரியணும், சரியா? ஸோ அது வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்றதுக்கு நவுன்னா என்னன்ற மீனிங் நமக்கு தெரியணும். அட்ஜெக்டிவ் வந்து நவுனை பத்தின ஒரு குவாலிட்டியை பேசுறாங்க, அண்ட் அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி எக்ஸசிவா பேசுறதுக்கு அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த கேசஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ வேர்ப்ன்றது நம்ம டைமிங்கை மென்ஷன் பண்ணி சொல்ற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் தான் நமக்கு இங்க வந்து இட்ஸ் கோனா பிளே அ மேஜர் ரோல், ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ரீட் பண்ற சென்டென்ஸ்ல சம்டைம்ஸ் இந்த கிராமட்டிக்ல இந்த விஷயங்கள் இருக்கும், ஆனா அதோட மீனிங் வந்து மாறலாம். ஸோ அப்போ வந்து எப்படி மாத்தலாம்? ஸோ இந்த டாக்டிக்ஸ் வச்சு தான் நம்ம வேர்ட் ஸ்வாப் வந்து மோஸ்டா பண்ணுவோம், சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த வேரியஸ் இன்ஃபர்மேஷன் தட் சம் சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸ் and their Indian associates were involved in money laundering and Hawala transaction through a series of shell entities, a search action was mounted in credible premises of these Chinese entities, these close confederates and a couple of bank employees. Okay, so I've read it, okay? So இங்க படிக்கும் பொழுது அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா நீங்க பாத்தீங்களான்றத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ வாட் யூ மீன் பை கிரெடிபிள்னு பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மையான விஷயங்களை பத்தி பேசுவீங்க. ஸோ ஷெல் என்டிட்டிஸ் இஸ் வாட், இந்த கம்பெனிஸ் வந்து எப்பவுமே அசெட்ஸோ ஆப்ரேஷன்ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு அவங்க பிகின் பண்ணணும் அப்படின்னும் பொழுது தில் ஆஸ்க் ஃபார் ஃபண்ட்ஸ். ஸோ அதை தான் ஷெல் என்டிட்டிஸ்ன்னு சொல்வீங்க. வாட் யூ மீன் பை மணி லாண்ட்ரிங்? ஸோ இது ஒரு பேப்பர்லயும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இதுவும் நமக்கு தேவை, ஓகேயா? ஸோ சப்போஸ் நீங்க ஏதாவது பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு ரிலேட்டடா இருக்கும்பொழுது இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குமே நமக்கு இதோட மீனிங்ஸும் தேவைப்படும், சரியா? ஸோ இல்லீகல் மணி இட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் லீகல் மணி, விச் இஸ் இப்போ நீங்க ஒரு ஆல்கஹாலிக் ஷாப் வச்சு நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்ற மணியை யூல் ஷோ இட் ஆஸ் டியூஷன் ஃபீஸ் ஆர் ஒரு ப்ராப்பரான சோர்ஸ்ல இருந்து வர இன்கமா நீங்க கவர்மெண்ட் காமிக்கிறீங்கன்னா நீங்க மணி லாண்டரிங் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகே? ஸோ வாட் யூ மீன் பை ஹவாலா டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா கேஷே இல்லாம டிரான்சாக்ஷனை பண்ணுவாங்க. வித்வுட் கேஷ் மொமெண்ட் they do the particular transaction. So this is the meaning of it. Okay, so இங்க வந்து based on the various information that some Chinese ன்னு கொடுத்திருக்காங்க. So இங்க பாத்தீங்கன்னா mounted in dash premises of these Chinese entities ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு adjective தான் தேவை, இங்கேயும் adjective தான் தேவை. பட் தென் இங்க ரெண்டு இதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தோட மீனிங் பாத்தீங்கன்னா credible தான் இங்க போட முடியும், பிகாஸ் இன்ஃபர்மேஷன் பத்தி பேசும்பொழுது நம்பகத்தன்மையான விஷயங்களை பத்தி சொல்றாங்க. where based on the credible information that some Chinese individuals and their Indian associates வந்து வேற இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றத சொல்றதுக்கு சொல்றாங்க. அப்போ what has to be done? A and D is interchange. So first விஷயம், ஆனா கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொன்னா B and C மாறாதுன்னு தெரியுமா? ஏன்னா மணி லாண்டரிங் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப B and C மாறலனா நடுவுல B and C எங்கெல்லாம் இருக்கு? இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் இருக்கு. ஸோ பாக்கி ஆப்ஷன் எல்லாமே போயிருச்சா? ஓகே, ஸோ இப்போ ஏ அண்ட் டி கண்டிப்பா மாறுதுன்னு தெரியும், ஏ அண்ட் டி அப்படியே இல்லை, அப்போ ஏபிசிடி வராது. இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so conventionally elections are monitored by domestic and international observer groups to meet the process and lawful and ensure the requirements for an election conducted with integrate. Okay, so there is some error in the sentence. So for COVID-19 elections the situation could be different. So படிக்கும் பொழுதே வேர்ட் ஸ்வாப்ல நல்லா குழப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா நீங்க சம் கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், we use V1 னா அங்க V1 தான் இருக்கணும், ஆனா V1ன்ற வேர்ட் அங்க கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மீட் இஸ் ஆல்சோ V1, என்ஷோர்னிங்னாலும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான், இன்டிகிரேட்னாலும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான், ஓகேயா? ஸோ இதை இப்போ நீங்க நவுனா சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? இன்டிகிரேஷன் சொல்வீங்க. இன்டிகிரேட் இஸ் a verb where integration is a noun. சரி, ஸோ இங்க சொல்லும் பொழுது and ensure the requirements are or and meet the requirements are, requirement பொழுது we meet it, okay? அதை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அப்போ C ன்ற பிளேஸ்ல நமக்கு B வரணும். அப்போ தேர்ட் ஆப்ஷன்ல
நமக்கு பி இருக்கிற இடம் எத்தனை இருக்கு? 3 இடம் இருக்கு. ஸோ பாக்கி 2 ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இங்க கொடுத்திருக்க மானிட்டர்ட் கரெக்ட்டா? இப்போ வந்து ஆர் இருக்கு. ஆர் இஸ் வாட்? இட் இஸ் அ ஹெல்பிங் verb. அப்போ மானிட்டர்ட் இஸ் அ மெயின் verb. ஓகே. ஸோ ஹெல்பிங் verb பக்கத்துல நம்ம மோஸ்டா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verbs யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே பேஸ்ல இருக்கு. அப்போ மானிட்டர்டுன்றது கரெக்ட். அப்போ ஏல தான் சென்டென்ஸ் வந்து இருக்கு. அதாவது இட்ஸ் நாட் கோனா சேஞ்ச். அப்போ இது மட்டும் தான் ஏல இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸாம்ல இப்படி தான் நம்ம போட முடியும். டைமை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். Okay, so next is while research to personal data has skyrocketed, funding targeted towards cross-disciplinary access on data governance has remained limited. So this has led to a dearth of original research that policymakers can draw upon when trying to make sound policy decisions on data governance in India. Okay, சரி. So இங்க whileன்ற word use பண்ணா always you'll have a continuous tenseன்றது நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ வைல்ட் ரிசர்ச் டு பர்சனல் டேட்டான்றது இங்க ரிசர்ச்ன்ற வேர்ட் நமக்கு வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா டு பர்சனல் டேட்டா. ஓகே. ஸோ அந்த பர்சனல் டேட்டாவை எடுக்கிறத பத்தி பேசும்பொழுது இங்க வைல்ட் ரிசர்ச் அப்படின்றது தப்பா இருக்கு. ஸோ இட்ஸ் a noun which is used, but then இங்க நம்ம இந்த வேர்டை போடல. ஆனா while ஆக்சஸ் டு பர்சனல் டேட்டா, ஆக்சஸ் டுன்ற அந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த பர்சனல் டேட்டாவை எடுக்கிறத பத்தி. அப்போ ஏ மாறிச்சு, ஐ மீன் ஏ இஸ் நாட் கோனா பி தேர். ஸோ ஏ வந்து மாறி பி வந்து அங்க வரப்போகுது. அப்போ பி அங்க வருதுன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேயா? சரி. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. லெட்ஸ் கண்டினியூ. ஓகே. ஸோ ஹேஸ் ஸ்கை ராக்கெட்டட் ஃபண்டிங் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் கிராஸ் டிசிப்ளினரி டேஷ் ஆன் டேட்டா கவர்னன்ஸ். அப்போ அங்க நமக்கு என்ன தேவை? ஸோ யூ நீட் அ நவுன். ஸோ டுவர்ட்ஸ்ன்ற ப்ரிப்போசிஷன் பக்கத்துல நமக்கு நவுன் தேவை. அப்போ கிராஸ் டிசிப்ளினரி நவுன் யூஸ் பண்ணோம்னா ரிசர்ச் மட்டும் தான் நமக்கு நவுனா இருக்கு. ஏன்னா கேன் இஸ் அ மோடல் verb, மேக் இஸ் what நமக்கு ஒரு மோடல் verb. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? இந்த இடத்துல வந்து நவுன் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஏ அண்ட் பி இஸ் swapped. ஓகே. ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு பாசிபிள். ஓகே. சரி. ஸோ இப்போ வந்து இந்த 2 இதை வச்சு we have concluded with the answer. பட் இங்க டி அண்ட் சி நமக்கு ஆக்சுவலி கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல இந்த எரர்ஸ் இருக்காது. ஏன்னா படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கேன் ட்ரா அப்பான் கொடுத்துருந்தாங்க. when trying to make sound policy to can சவுண்ட் பாலிசி சொல்ல மாட்டோம்ல. ஏன்னா இங்க டிஎன்சி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. டு மேக்னு கூட சொல்ல முடியும். அப்போ இங்க ஆப்ஷன்ல ஏதோ தப்பு இருக்கு. there is a question error actually. சரியா? ஸோ பிளைண்டா எதுவுமே இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராதீங்க. பிரிண்டிங் எரர்ஸ் வந்துட்டு இங்கே வரலாம், பட் எக்ஸாம்ல நமக்கு இருக்காது. ஓகே. ஸோ நார்மலா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ட்ரை டு ரீட் த சென்டென்ஸ். ஓகே. உங்க கான்ஃபிடன்ஸை இன்னும் பில்ட் பண்ணி அந்த ஸ்கோர் அக்யூரேட்டா வருதான்றத பார்த்துக்கிறதுக்கு சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ யூ ஹேவ் ஸ்டார்டர்ஸ் இயர். ஸோ ஸ்டார்டர்ஸ் வரும்பொழுது கொஷனை மேலே இருக்கிற அந்த பர்டிகுலர் பேராகிராஃபை யூ ஹாவ் டு ரீட் இட் வெரி கேர்ஃபுல்லி. யூ ஷுட் நாட் அசியூம் திங்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும். ஓகே. சரி. ஸோ இன் இந்தியா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் டஸ் நாட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இந்துத்வா மீன்ஸ். ஓகே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. சரி. ஸோ மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் டு நாட் சீம் டு ஹாவ் அன் எக்ஸாக்ட் வேர்ட் விச் கேப்சர்ஸ் த மீனிங் ஆஃப் இந்துத்வா. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு மாடர்ன் இந்தியா பற்றி பேசியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு அது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ இப்போ நம்ம எதுவும் அசியூம் பண்ணாம in view of நம்ம ஒரு ஃப்ரேஸா யூஸ் பண்ணுவோம். in view of something நீங்க பார்த்த ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். பட் இங்க லாங்குவேஜ் அந்த பர்டிகுலர் இந்துத்துவாக்கு என்ன மீனிங்ன்றதை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏன்றதை வச்சு ஒரு சென்டென்ஸை நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ வியூன்னு கொடுத்துருக்கிறதுனால ஏ போயிருச்சு. அப்போ ஏ போயிருச்சுன்னா எத்தனை ஆப்ஷன் போயிடுச்சு? 2 ஆப்ஷன்ஸ் போயிருச்சு. அடுத்தது சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? இட் இஸ் அ சபார்டினேட் கன்ஜங்ஷன் வேர் அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு சொல்லுவோம், இல்லை கனெக்ட் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க மாடர்ன் இந்தியன் சொல்லியிருக்காங்க. அப்போ சின்ஸ் modern Indian language do not seem to have an exact word which captures the meaning of Hindutva, majority of the population does not always understand what Hindutva means. Okay, which is possible. அப்போ B வந்து சொல்ல முடியும். அப்போ B சொல்ல முடியும்னா BC நமக்கு இருக்கு. சரியா? ஸோ இப்படி செக் பண்ணும்பொழுது if in case நீங்க வந்து உங்களுக்கு நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தான் பிரச்சனை. மற்றபடி வந்து இதை நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் செக் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கு. ஸோ வைல் யூஸ் பண்ணால் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சு எந்த சென்டென்ஸும் கிடையாது. ஸோ சி வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
So GeoMart is planning to focus on Kirana stores for its future growth instead of buying supermarkets on outright basis. So GeoMarket is the FMCG arm of telecom to retail major ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஸ்டார்டர்ஸை ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜியோ மார்ட் வேர் இந்த சென்டென்ஸே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏ இஸ் பாசிபிள் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஃபார் இட்ஸ் ஃபியூச்சர் growth ஸோ ஃபார் இட்ஸ் ஃபியூச்சர் growth ஜியோ மார்ட் இஸ் பிளானிங் டு ஃபோக்கஸ் ஆன் கிரானா ஸ்டோர்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆன் அவுட் ரைட் பேசிஸ்ன்றத யூ கேனாட் இன்சர்ட் ஸோ பி வந்து வரல ஏ வருது அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னெல்லாம் இருக்கு பி வருது ஐ மீன் ஏ வரல பி நோ சாரி ஸோ ஏ இஸ் பாசிபிள் பி வந்து வரல அப்போ எதெல்லாம் எலிமினேட் ஆச்சு இதுவும் போயிடுச்சு ஸோ அப்போ பி மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே 3 ஆப்ஷன் உங்களுக்கு போயிருக்கும் ஸோ ஏ இஸ் பாசிபிள்னா நமக்கு எல்லாமே போயிடுச்சு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர் சி செக் பண்ணுன்றதுக்கு அவசியம் இல்லை ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க வேர் யூ கேன் கன்க்ளூட் வித் த ஆன்சர் ஸோ கீழே இருக்க ஆப்ஷன் சம்டைம்ஸ் நீங்கள் எதுவும் செக் பண்ணாமல் கூட நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒன்னே ஒன்று செக் பண்ணாலே சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே சரி ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ரீட் பண்ணி போட போகிறோம் ஸோ டோன்ட் குவிட் இட் ஓகேயா ஸோ காம்ப்ரிஹென்ஷனை நம்ம எப்படியும் இந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷனே எக்ஸாமில் வராமல் இருக்க போகிறது இட்ஸ் அ மேண்டேட்டரி கொஷின் வே யூல் ஹேவ் ஆர்சி ஓகே ஸோ அது நமக்கு தெரியும் ஸோ அந்த ஆர்சிக்கு நம்ம போடுற எஃபர்ட் எவ்வளோ ஸோ எக்ஸாமில் நேராக போய் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஃபுல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்காது ஸோ அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும் பிகாஸ் யூ ஹேவ் ப்ராக்டிஸ்ட் ஃபார் தட் ஓகேயா ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது யூ கைஸ் ஆல்சோ ட்ரை டு ரீட் ஓகே ஸோ ரீட் பண்ணி இது கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம யோசிக்கிறதும் அதுவும் சிமிலரா இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்ல நமக்கு இருக்கா அப்படின்றத யூ ஹேவ் டு கிளாரிஃபை இட் ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த கேஸ்க்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுல நடுவில் ஏதாச்சும் வேர்ட்ஸ் இருந்தாலுமே வில் ஜஸ்ட் நோ த மீனிங் ஆஃப் இட் ஓகே ஸோ லெட்ஸ் கண்டினியூ The worst and longest economic crisis in modern industrial world, the Great Depression in the United States, had devastating consequences for American society. So what does this sentence mean? ஒரு வேர்ஸ்டா இல்லாட்டி ஒரு லாங்கஸ்டா இருக்கிற ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வாட் யூ மீன் பை கிரைசிஸ் ஒரு நெருக்கடின்னு சொல்றாங்க ஸோ எக்கனாமிக் லெவல்ல இருக்கிற ஒரு நெருக்கடி மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட் அதாவது கிரேட் டிப்ரெஷன் வாட் யூ மீன் பை கிரேட் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாமே கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் லைக் டிப்ரெஷன் மோட்ல இருந்திருக்கு எங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேட் டிவாஸ்டேட்டிங் இஸ் வாட் ஒரு அழிவு ஒரு பேரழிவு ஒரு சீரழிவு கொண்டு வந்து விடுதலை அதுதான் இங்க சொல்றாங்க ஸோ கான்சிக்வன்சஸ் ஃபார் அமெரிக்கன் சொசைட்டிக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ அட் இட்ஸ் லோவஸ்ட் டெப்த் 1932 to 33 more than 16 million people were unemployed more than 5,000 banks had closed and over 85,000 businesses had failed okay so this is the sign of great depression சொல்றாங்க so millions of American lost their jobs their savings and even their homes okay so இதனால நிறைய பேர் வந்து என்ன சூழ்நிலைகளுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க the homeless built shacks okay so இந்த குடில்கள் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வீடுங்க வந்து ஹோம்லெஸ்க்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் டெம்பரரி ஷெல்டர்ஸ்ல இருந்திருக்காங்க ஸோ தீஸ் இமர்ஜிங் ஷாண்டி டவுன்ஸ் வேர் நிக்நேம்ட் Hoover Wills, a bitter homage to President Herbert Hoover, who refused to give government assistance to the jobless. Okay, so இதனால இந்த சூழ்நிலைக்கு வந்தவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு கொடுக்கறதுக்கு இவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு ஓகேயா ஸோ ஷாண்டி டவுன்ஸ் அப்படின்னா ரொம்ப டிப்ரைவ்டா எல்லாத்தையும் பறிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்கல்ல ஸோ அந்த ஏரியாஸ்ல இருந்த பீப்புளை பத்தி தான் இங்க பேசுறோம் ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து தே ஹாவ் லாஸ்ட் ஓகேயா ஓகே ஸோ ஜஸ்ட் மினிட் question change ஆயிடுச்சு ஓகே ஸோ இதை பார்க்கும்பொழுது லெட்ஸ் கண்டினியூ ஒரு பிட்டரான ஒரு நிலைமையில தேவர் தேர் பட் தென் இவர் என்ன பண்ணியிருக்காரு பிரசிடென்ட்டா அப்போ இருந்திருக்காரு ஓகே ஸோ ஹெர்பர்ட் ஹூவர்ன்றவங்க அவங்க வந்து ஹி வாஸ் லைக் ஹி டிட்ன்ட் சப்போர்ட் தெம் ஸோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த டிப்ரெஷன் ஸோ அதனால என்ன எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு சிவியர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் வந்திருக்கு அண்ட் அ ஷார்ப் ட்ராப் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் குட் ஆல்சோ பி ஃபெல்ட் அப்ராட் ஸோ வேர் மெனி யூரோப்பியன் நேஷன்ஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிள் டு ரிகவர் ஃப்ரம் த வேர்ல்ட் வார் 1 ஓகே ஸோ அவங்க இன்னுமே
அதுலேருந்து மீண்டு வரதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்தோ த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆஃப் 1929 marked the onset of the depression, it was not the cause of it. So deep இல்ல underlying fixtures already existed in the economy of the roaring 20s. Okay, so already வந்து they had இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் இருந்திருக்கு, டிப்ரெஷன் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ எக்கனாமில வந்து நிறைய ஃபிக்சர்ஸ் ஓகேயா, ஸோ ஒரு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அது அப்படியே அக்யூமுலேட் ஆகி கடைசியில இட் ஹஸ் பிகம் அ கிரேட் டிப்ரெஷன் வேற அவங்க அதை அக்கௌண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து அது விட்டுருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து 1929ல நடந்தது சொல்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ரோரிங் 20s வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டாரிஃப் அண்ட் வார் டெட் பாலிசிஸ் ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஒன். ஓகே, ஸோ அந்த வேர்ல்டு வார்ல இருந்து மீண்டு தான் வர முடியல யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்படின்னு மேல ஒரு பாயிண்ட் இருந்தது. வேற இந்த பர்டிகுலர் டாரிஃப் ரேட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது இல்லாட்டி வந்து வார் டெட் பாலிசிஸ் ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஒன் வந்து கான்ட்ரிபியூட்டட் டு த இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் பேங்கிங் சிஸ்டம். இட் வாஸ் நாட் ஸ்டேபிள். ஓகேயா, ஸோ அது வந்து பேங்கிங் சிஸ்டம் இன்ஸ்டேபிளா வச்சிருந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் பேங்க்ஸ் மேட் லோன்ஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபாலோயிங் த வேர்ல்டு வார் ஒன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து லோன்ஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு வார் ஒன்னுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹவெவர் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கெப்ட் ஹை டாரிஃப்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரேட் டிப்ரெஷன் இருந்ததுனால அவங்க வந்து ஹை ரேட்ஸ் வந்து அந்த குட்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் த அதர் நேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்க கண்ட்ரிலேருந்து ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கு கொடுத்துருக்க டியூட்டி ஓகே, ஸோ அது கட்டுவாங்கல்ல, அந்த டாரிஃப்ஸை வந்து அதிகமாக வச்சிருந்திருக்காங்க அமெரிக்கன். ஓகே, ஸோ தீஸ் பாலிசிஸ் ஒர்க்ட் அகேன்ஸ்ட் ஒன் அனதர். ஸோ அது என்ன இருக்கும், கண்டிப்பாக பிரச்சனையை கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அதிகபட்ச ரேட், இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு கண்ட்ரின்னு பார்க்காம நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு பிளேஸ்லேயே அதிக ரேட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக கொஷின் கேட்போம் சரியா. ஸோ அந்த கிளாஷஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இஃப் அதர் கண்ட்ரீஸ் குட் நாட் செல் குட்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தே குட் நாட் மேக் இனஃப் மணி டு பே பேக் தர் லோன்ஸ் ஆர் டு பை அமெரிக்கன் குட்ஸ். ஓகே, ஸோ அவங்க ரேட்டை வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட ப்ராடக்ட்டை யாரும் வாங்க மாட்டாங்களா, அதர் கண்ட்ரீஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தே குட் நாட் மேக் இனஃப் மணி டு பே பேக் தேர் லோன்ஸ் ஆர் டு பை அமெரிக்கன் குட்ஸ்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அந்த வார்னால வந்ததும் கிரேட் டிப்ரெஷனும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வைல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீம் டு பி என்ஜாயிங் அ ப்ராஸ்பரஸ் பீரியட் இந்த 1920s. அப்போ 1929ல தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1920ஸ்ல இட் வாஸ் prosperous and the wealth was not evenly distributed. Proper, அதாவது they were enjoying, but ஏன்னா வந்து wealth was not properly it was distributed. ஸோ யாரோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. ஓகேயா, ஒரு மாதிரி லக்ஸூரியஸாக இருந்திருக்காங்க. ஸோ businesses made gains in productivity, but only one segment of the population, the wealthy, reaped large profits. புரியுதா? ஸோ இங்க வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும்தான் they were enjoying, not everyone, because it was not shared equallyன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, so workers received only a small share of the wealth they helped produce. At the same time Americans spent more than they earned. Okay, so என்ன சொல்றாங்க, இங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒர்க்கர்ஸ் போட்டதுக்கு அவங்களுக்கான அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா வந்து ப்ராஃபிட்ஸ்ன்றது யார் மேஜர் பார்ட் வச்சிருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் போயிருக்கும். ஸோ இவங்களுக்கானது கண்டிப்பா கம்மியா தான் இருந்திருக்கும். ஸோ அட் த சேம் டைம் அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்பெண்ட் மோர் தேன் தே ஏர்ன்ட். ஓகே, அவங்க ஏர்ன் பண்ணதுக்கும் மேல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வர்டைசிங் encouraged Americans to buy cars, radios and household appliances instead of saving or purchasing only what they could afford. Okay, so அவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. So easy credit policies allowed consumers to borrow money and accumulate debt. Okay, so இங்க என்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த கன்சியூமர்ஸ்க்காக to borrow money and debt accumulate பண்றதுக்காகன்னு சொல்றாங்க. So investors also widely speculated on the stock market and often borrowing money on credit to buy shares of the company. Okay, so on credit basisல அவங்க வந்து shares of the company purchase பண்றதுக்கு சில investors பண்ணிருக்காங்க. So stocks வந்து increased beyond their worth, but the investors were willing to pay inflated prices. Inflated prices is what? Increase in prices. Okay, so இங்க வந்து because they believed stocks would continue to rise. இப்போ 50 ரூபாய் இருக்கு அமௌண்ட்னு வச்சுக்கோங்களேன்,
அத போயிட்டு நீங்க வாங்குறீங்க. நாளைக்கு இது வந்து ஒரு ரூ. 1000 மாறும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இப்ப போய் நம்ம ஷேர் வாங்குவோம். ஸோ அந்த பிரிடிக்ஷன் தான் நம்ம ஷேர்ஸ்ல நம்ம வைக்கிறது. ஸோ அத நீங்க யோசிக்கிறீங்களா, இந்த கம்பெனில போட்டா இது இவ்ளோ ஏறும்ன்ட்டு. ஸோ அப்பதான் நம்ம போட முடியும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிரைஸஸ் வந்து இன்ஃப்ளேட்டடா தான் இருக்கும்ன்ற பேசிஸ்ல இட்ஸ் கோனா ரைஸ்ன்ற பேசிஸ் தே ஹேவ் பர்ச்சேஸ்ட். இப்போ இதே கான்செப்ட் நீங்க கோல்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 5 வருஷத்துல அது ஏற போகுதுன்னு சொல்லிட்டு அதுல போய் அத காயின்ஸோ இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணி வைப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க ஷேர்ஸ்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So this bubble burst in the fall of 1929 when investors lost confidence. The stock prices could keep rising. Okay, so அவங்க கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. Okay, as investors sold off stocks, the market spiraled downward. Okay, so it didn't increase, it spiraled downward. The stock market crash affected the economy in the same way that the stressful event can affect the human body, lowering its resistance to infection. Okay, so இது கண்டிப்பா it's gonna affect your human bodyன்றத சொல்லியிருக்காங்க. Okay, so next paragraph. The ensuing depression led to the election of President Franklin D. Roosevelt. Okay, so அதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒருத்தர் இருந்தார்ல. ஸோ இப்போ வந்துட்டு ஹெர்பர்ட் இருந்தாங்க. இப்போ வந்து இட் இஸ் ஃப்ராங்க்லின் in 1932. So Roosevelt introduced relief measures that would revive the economy and bring needed relief to Americans suffering the effects of the depression. So in his 100 days in office, Roosevelt and Congress passed major legislations that saved banks and closing and regained public கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஸோ இவங்க இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. கடைசியில் கிரேட் டிப்ரெஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்த பிறகு இவர் வந்து ஒரு 100 days ஆஃபீஸ்ல இருந்து கொண்டு வந்த மெஷர்ஸை பத்தி பேசுறாங்க. சரியா? ஸோ தீஸ் மெஷர்ஸ் கால் த நியூ டீல்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இன்க்ளூடட் த அக்ரிகல்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்ட் விச் பேட் ஃபார்மர்ஸ் டு ஸ்லோ தேர் ப்ரொடக்ஷன் இன் ஆர்டர் டு ஸ்டெபிலைஸ் ஃபுட் ப்ரைசஸ். ஓகே, ஸோ ஸ்லோவாக ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஃபுட் ப்ரைஸஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. த ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் விச் இன்ஷூர்ட் பேங்க் டெபாசிட்ஸ் if banks failed. The Security Exchange Commission வந்து which regulated the stock market. ஸோ அது ஃபெயில் ஆகும்பொழுது இது வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கல. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்தோ நியூ டீல் அப்படி தானே கொண்டு வந்திருக்காரு இவர், அந்த மெஷர்ஸ்க்கு பேர். அப்போ ஆஃபர்ட் ரிலீஃப் இஃப் டிட் நாட் எண்ட் த டிப்ரெஷன். ஓகே, ஸோ ரிலீஃப் கொடுப்போம் லைக் டிப்ரெஷன் எண்ட் ஆகலை அப்படின்னும் பொழுது த எக்கனாமி சாக்ட் அன்டில் த நேஷன் என்டர்ட் வேர்ல்ட் வார் II. Okay, so it was like struggling அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So however the new deal changed the relationship between the government and American citizens by expanding the role of central government in regulating the economy and creating a social assistance program. Okay, so இங்க வந்து அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி புது ரோல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது, என்னெல்லாம் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் பொசிஷன்ல இருந்தா அப்படின்றது நம்ம ஞாபகம் இருக்கணும். எந்த இயர்ல என்ன விஷயம் நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த பேசேஜ் அப்பதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ we're going to solve the particular questions. Okay, the author's main point about the Great Depression is that what it is. So government policies had nothing to do with it. The government immediately stepped in with the assistance for the jobless and homeless or underlying problems in the economy preceded it. Okay, so இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் பிறகு unemployment இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the new deal policies introduced by Franklin D. Roosevelt ended it. No, அவரோட மெயின் பாயிண்ட் என்ன அவர் சொல்ல வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் இந்த எக்கனாமியை தான் அது ப்ரிசீட் ஆயிருக்கு அப்படின்றத சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் ஒன். So this passage is best described as an account of cause and effects of major event, a statement supporting the value of federal social policies, a condemnation of outdated beliefs, a polite response to controversial issues. இதுல எதெல்லாம் வராது? 3 or 4 வந்து கன்ஃபார்மா வராது. Okay, a statement supporting the value of federal social policies, no. An account of the cause and effects of a major event which is இந்த டிப்ரெஷன் வந்து சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன். So the author cites the emergence of Hoover wills in paragraph 1 as an example of what? So federally sponsored housing programs, the resilience of Americans who lost their jobs, savings and homes are, illa the government's unwillingness to assist the citizens in desperate circumstances. So அவர் பண்ணல, அதுக்கப்புறம் 1932ல Franklin வந்தாரு, அப்புறம் அவர் வந்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. Where option 3 is the right answer. Okay, so next question.
Okay, the term policies as if as it is used in the passage most nearly means. அப்ப அந்த term policies ன்றது என்ன சொல்றாங்க? Theories ன்னு சொல்றாங்களா? Laws ன்னு சொல்றாங்களா? Practices சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? Okay, so இந்த term policies ன்றது mean பண்றது it is obviously option 2 தான் நம்ம அத வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் which is practices ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so next one. Okay, so the passage suggests that the 1920s was a decade that extolled the value of. What do you mean by extolled? அவங்க ஒரு பீரியட்ல வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸா இருந்தாங்கன்னு சொன்னல. ஓகே, ஸோ ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க ப்ரைஸ் பண்ணி எந்துவா ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா எக்ஸ்டோல்டுன்னு சொல்லலாம். அப்போ இங்க த்ரெஃப்ட் சிக்கனமா இருக்காங்க, ப்ரூடன்ஸ் விவேகமா இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவெஜன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆடம்பரமா இருக்காங்கன்னு சொல்லலாமா? ஸோ எக்ஸ்ட்ரோவெஜன்ஸ் இஸ் அ நவுன், எக்ஸ்ட்ரோவெகன்ட்னா adverb adjective. So option 4 where அவங்க கொஞ்ச நாள் அந்த பீரியட்ல ப்ராஸ்பரஸா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு option 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So the example of the human body has a metaphor for the economy, which is found at the end of the paragraph 3, suggests that a stressful event like the stock market crash in 1929 probably made a lot of people sick. Okay, so sick ன்னு சொன்னாங்களா? The crash weakened the economy's ability to withstand other pressures. The crash was an untreatable disease. A single event caused the collapse of the economy. Okay, so இப்போ இதுல எது வரும்? உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மெட்டஃபர் என்னன்னே தெரியாது. பட் ஆனா எதை வந்து நீங்க சொல்ல முடியும்? கடைசியில் வாட் தே ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இவெண்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? கிராஷ் வந்து எக்கனாமி எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் அதர் ப்ரெஷர்ஸா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அன்ட்ரீட்டபிள் டிசீஸ் பற்றி பேசியிருக்காங்க விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக நம்ம 3 ஆப்ஷனும் 1 ஆப்ஷனும் எடுக்கலாம். ஏன்னா சிக்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஃபோர்த்தில் ஒரு சிங்கிள் இவெண்ட் தான் நடந்தது. அந்த டிப்ரெஷன் காஸ் த கொலாப்ஸ் ஆஃப் த எக்கனாமி விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the content in the last paragraph of the passage would most likely support which of the following statement? The New Deal policies were not radical enough in the challenging capitalism, or the economic policies of New Deal brought about a complete business recovery. Business recover பண்ணாங்களா? The Agricultural Adjustment Act paid farmers to produce surplus crops. They said அவங்க lower பண்ணி price வைக்கணும் தான் சொன்னாங்க. The federal government became more involved in caring for the needy members of the society. Okay, so இந்த கூட்டாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ லைக் சென்ட்ரல், லோக்கல், ரீஜனல் எல்லாருமே சேர்ந்து ஓகே, ஸோ எல்லாரையுமே பார்த்துக்கிட்டாங்க. இங்கே சொன்னாங்கல்ல, ஸோ அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸை நம்ம எப்படி வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த லாஸ்ட் பேராகிராஃப் மீன்ஸ் த ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டோட மீனிங் நமக்கு தெரியணும். அந்த வேர்டை என்னவா யூஸ் பண்ண முடியும்? லாவிஷ்ன்னு சொன்னால் நம்ம ஒரு வேர்பாக யூஸ் பண்ணலாம், இல்லை அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் சொல்லலாம். விச் இஸ் சம்ச்சுவஸ்ன்னு ஒரு வேர்ட் நான் சொல்லி கொடுத்தேன்ல வெக்காபுலரியில். இட் இஸ் a synonym for this particular word. சரியா? ஸோ sumptuous which is a adjective, or ரொம்ப வந்து lavish spending ன்னு சொல்றோம்ல, lavishன்றத வந்து ரொம்ப luxuriousா இருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப லக்ஸூரியஸா ஸ்பெண்ட் பண்றாங்க, ரொம்ப ஓவர் லிபர்ட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற வேர்ட் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சென்டென்ஸ்லாம் அதை ரிலேட் பண்ண முடியும்? ஸோ இண்டஸ்ட்ரி ஹெவி வெயிட்ஸ் routinely spend millions of dollars on extravagant and lavish parties to grab attention. Okay, so இங்க parties is a noun, lavish and extravagant is a adjective. ஸோ கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது அப்படின்னும் பொழுது சிங்கிளா இருக்க தனித்தனி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்தது, ஸோ இப்போ நம்ம 3 செக் பண்ணலாம். ஆல் 3 வருமானது தெரியும். ஸோ 3 வரலனாலே நமக்கு அந்த ஆப்ஷன் போயிடும். சரியா? ஸோ இங்கே வந்து 2 வருமானதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ வில் செக் திஸ். த கவர்மெண்ட் ஹேஸ் செட் அப் அ கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் டு அட்வைஸ் த நியூ லாவிஷ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ப்ராஜெக்டை வந்து நியூ லாவிஷ் ப்ராஜெக்ட்ன்றாங்க ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், விச் இஸ் கான்டெக்சுவலாக நமக்கு தப்பான மீனிங் கொடுக்குது. லாவிஷ் ஸ்பெண்டிங் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்டை லாவிஷ்னு சொல்ல முடியாது, விச் இஸ் ஆப்ஷன் 5 இஸ் ராங். ஓகே, ஏன்னா ஆல் 3 இஸ் நாட் பாசிபிள். சரி, ஸோ இங்கே பார்க்கலாம். பிஃபோர் வி வென்ட் பேங்க்ரப்ட் ஹி யூஸ் டு ஹாவ் அ லாவிஷ் லைஃப் ஸ்டைல் அண்ட் அரகண்ட் நேச்சர் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். ஓகேயா? ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக அவங்க அந்த ரிசெஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹி யூஸ் டு ஹாவ் அ
ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைலை வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, which is 1 and 2 is possible. Option 4 is the right answer. Okay, next question. Okay, so cure அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேக்கியா இருக்க ஒரு விஷயம். ஓகே, ஒரு ஷேக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ட்ரெம்பிள், or if something is shivering, ஒரு ஷிவர் மோட்ல இருக்கு, இது எல்லாமே நீங்க கியூஆருக்கு சொல்ல முடியும். அப்போ the inhabitants of the desert, okay, so அந்த animals and plants-லாம் அதோட inhabitants-ஆ இருக்கும்ல, அங்க வாழ்ந்துட்டு, so of the desert வந்து cure with curiosity whenever the train discharges a consignment of tourist, okay, so போகும்பொழுது அங்க இருக்கிற ஒரு ஷிவரை வந்து சொல்றாங்க, ஒரு shaky mode, which is option 1 is possible. அடுத்தது, the evening was a curing affair, ஷேக்கிங் அஃபேர்னு சொல்வீங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் அ எரர், ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரல. த கவர்மெண்ட் இஸ் பிளானிங் கியூவர்ட் ஃபெஸ்டிவ்ஸ், ஓகே, ஸோ ஃபெஸ்டிவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும்ல, டு என்டர்டெயின் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் லைக் நம்மளும் வந்து ஃபெஸ்டிவ்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம், கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ஸ், வேர் இட் இஸ் கியூவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ ஒரு ஷேக்கியாக கிரியேட் பண்ணுது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 1 விச் இஸ் 1 மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ ஹேவ் ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ்னும் பொழுது எப்பவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உள்ள க்ளூஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்னு தேட சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 blank இருக்கு, கொஞ்சம் கான்சியஸாக நம்ம படிச்சு தான் ஆகணும். The reality is that it takes more than a dash police. அப்போ ஏ பக்கத்துல நமக்கு ஒரு சிங்குலர் நவுன் இருக்கணும், அப்போ இங்க என்ன வரணும், ஒரு adjective தான் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா police leadership to stand for right policies. Okay, ஏதோ பாசிட்டிவ் பத்தி பேசுறாங்க, including not dash officers. அப்போ இந்த ஆஃபீஸர் என்ன டைப் ஆஃப் ஆஃபீஸர், இவரோட குவாலிட்டியை சொல்ல போறீங்க, who have clearly done something wrong. Okay, so what can be used? So right policies, assured, tenacious. Okay, so tenacious is உறுதியா ஒரு விஷயத்த பண்றதுக்கு நம்ம சொல்லலாம், சரியா? ஸோ audacious அப்படின்னா என்ன அர்த்தம், துணிச்சலா ஒரு விஷயத்த பண்றதுக்கு சொல்ல முடியும். fearless is பயம் இல்லாம, courageous is what, பிரேவா பண்றது. அப்ப ரைட் பாலிசிஸ் கொண்டு வராங்கன்னும் பொழுது more than a courageous police leadership to stand up for the right policy. So this is possible. Okay, so அடுத்தது பாத்தீங்கன்னா including not protecting officers who have clearly done something wrong, which is option 4 is the right answer. Okay, so next question. So next one is, the first is a reframing of the global. reframe பண்றாங்க, ஓகேயா, அதுதான் நமக்கு முக்கியம். so positive word தேவை, of the global dash in terms of sustainable development for countries with per capita what below the global average in line with the Paris agreement. okay, சரி, அப்போ distress na negative word ஆ, trouble is also a negative word and you need a noun here. okay, so the இருக்கு, அது பக்கத்துல என்ன global. okay, சரி, so அப்போ involve வந்து verbன்னு சொல்லலாமா, இதுவும் போயிருச்சு. you have concern and interest. okay, so concern சொன்னா அதுக்கு நீங்க மெஷர் எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம்ல, ஸோ வந்து இட் இஸ் மை கன்சர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, ஸோ மைன்றது பொசசிவ் கேஸ்ல யூஸ் பண்ணுவோம், கன்சர்ன் இஸ் அ நவுன், வேர் த ஃபர்ஸ்ட் இஸ் அ reframing of the global concern in terms of sustainable development for the countries with per capita emission. okay, so emission ன்னு அர்த்தம் ஒரு அவுட்ஃப்ளோ பத்தி பேசுறீங்க, per capita பத்தி நம்ம வெக்காபுலரியில நல்லா தெளிவாகவே பார்த்துருப்பீங்க, per capita இன்கம்னா என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க per capita emission இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. venting is nothing but it talks about ஒரு ரிலீஸ், இல்ல ஒரு விஷயம் வந்து வெளியில வந்து போர் ஆகுது அப்படின்னு பொழுது சொல்லலாம். இங்க வந்து more possibility is option 4 தான் நமக்கு கரெக்டா சொல்ல முடியும். ஓகே, next one. okay, so instead every attention has been V3 has been பக்கத்துல V3 to making it a kind of free for all among members of the political dash, the bureaucracy and the police hierarchy. okay, so V3 ல எது இருக்கு நமக்கு, ஆப்ஷன் 5 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 5 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஹேஸ் பீன் டிவோட்டட் டு மேக்கிங் இட் கைண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். த பொலிட்டிக்கல் கிளாஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன தேவைப்பட்டுச்சு நமக்கு, பொலிட்டிக்கல்ன்றது அட்ஜெக்டிவ், அப்போ இங்கே ஒரு நவுன் தேவைப்பட்டுச்சு, வேற கிளாஸ் கேன் பி யூஸ்ட். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வி ஹாவ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டை தெளிவாக படிக்கணும். ஓகேயா, சப்போஸ் வந்து if you guys want you can take a screenshot of it. okay, so screenshot எடுத்து கூட என்ன பண்ணுங்க, அதை வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அப்படியே சால்வ் பண்ணக்கூடாது, ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்ற ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி.
So last week close to a scheduled Israeli Supreme Court hearing on a eviction of Palestinian families in an Arab neighborhood of Jerusalem, tensions escalated. Okay, so eviction is what எவிக்ஷன்ற வேர்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் எவிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ வெளியில அனுப்புறத சொல்லலாம். ஓகே, வெளியேற்றம் பண்றத சொல்வீங்க. ஓகே, ஸோ அப்போ லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு? க்ளோஸ் டு ஸ்கெட்யூல் இஸ்ரேலி சுப்ரீம் கோர்ட் வந்து ஹியரிங் அப்போ என்ன பண்ணிருக்காங்க? ஆன் எவிக்ஷன் ஆஃப் பாலஸ்டீனியன் ஃபேமிலிஸ் வந்து இருந்திருக்காங்கல்ல இன் அரேப் நெய்பர்ஹுட் ஆஃப் ஜெருசலேம். அங்க வந்துட்டு ஏதோ ஒரு டென்ஷன் வந்து எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வென் இஸ்ரேலி போலீஸ் செட் அப் பேரிகார்ட்ஸ். ஓகே, பேரிகார்ட்ஸ் இஸ் வாட், நம்ம போகாம இருக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு தடை மாதிரி சொல்றாங்க. at the Damascus gate, a main entrance to the occupied old city, preventing Palestinians from gathering there, it led to clashes. Okay, so அந்த பாலஸ்தீனியன்ஸ் அங்க வர விடாம பண்ணதுனால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, கிளாஷ் நடந்திருக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ இஸ்ரேலி போலீஸ் entered the ஹராம் அல் ஷரீஃப் compound noble sanctuary which houses the Al Aqsa Mosque, Islam's third holiest site, to disperse the protesters, injuring hundreds of Palestinians. So Palestinians வராம இருக்கிறதுக்கு இங்க தடை பண்ணிருக்காங்க. அந்த ஃபேமிலிஸ் பத்தி ஒரு ஹியரிங் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க அந்த மாஸ்க்ல hundreds of people were injured. இதெல்லாம் சீக்வென்ஸ். ஓகே, ஸோ எப்படி போட போறோம்னு பார்க்கலாம். ஸோ அரேப் ஃபேமிலிஸ் வந்து have been living in ஷேக் ஜாரா for ஜென்ரேஷன்ஸ்க்கு இருந்திருக்காங்க இந்த அரேப் ஃபேமிலிஸ். ஓகே, இங்க வந்து பாலஸ்டீனியன் ஃபேமிலிஸ் இன் அன் அரேப் நெய்பர்ஹுட்ல இருந்திருக்காங்க. ஸோ அரேப் ஃபேமிலிஸ் வேற ஒருத்தவங்க. ஓகே, சரி. ஸோ இஸ்ரேலி சுப்ரீம் கோர்ட் வந்து போஸ்ட்போண்டட் த ஹியரிங் ஆன் மண்டே. அப்போ சேம் வேர்டு பார்க்கணும்னு சொல்லுவேனா, அப்போ இங்க வந்து ஹியரிங் பத்தி இருக்கா? ஸோ இங்கேயும் வந்து ஹியரிங், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் பத்தி பேசியிருக்காங்க ஆன் மண்டே ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட், the ongoing violence in Jerusalem is a culmination of tension building up since the start of Ramzan in mid-April. So this can be an introductory because இங்க ஏதோ ஒரு violence இருக்குன்னு சொல்றாங்க. It is culminating அப்படின்னும் பொழுது ஓகே, ஸோ ஒரு ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, ஸோ அது பினாக்கிள், கல்மினேட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர் இட் இஸ் அ நவுன் விச் இஸ் யூஸ்ட். அப்போ அந்த டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஆயிருக்கு. ஏன்? ரம்ஜான்ற ஃபெஸ்டிவல் அப்போ மிட் ஆஃப் ஏப்ரல்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜூயிஷ் செட்டில்மெண்ட் ஏஜென்சி ஹஸ் இஷ்யூட் எவிக்ஷன் நோட்டீஸ். அப்போ இங்க வந்து எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து eviction of Palestinian families பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, similar words. ஓகே, so to Palestinian families in Sheikh Jarrah. ஓகே, so இந்த place பத்தி already we saw somewhere. Where was it? இங்க பார்த்தோமா? தோ இங்க இருக்கு. ஓகே, so living in Sheikh Jarrah. So where இங்க வந்து families in Sheikh Jarrah claiming that the houses sit on land purchased by Jewish agencies in the late 19th century. So இவங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்றதுக்கு அவங்கள எவிக்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. ஸோ இது வந்து ரம்ஜான் அந்த ஃபெஸ்டிவல் அப்போதான் இந்த பர்டிகுலர் வயலன்ஸ் வந்து நடந்திருக்குன்றத சொல்றாங்க. ஸோ விச் இஸ் த இன்ட்ரோடக்டரின்னு பார்க்கும்பொழுது இ இஸ் த இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ். ஸோ இதை வந்து நீங்க கன்க்ளூட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் க்ளோஸ் டு த ஸ்கெடியூல். ஸோ லாஸ்ட் வீக்ல க்ளோஸ் டு த ஸ்கெடியூல் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் நடந்ததை பத்தி. ஓகே, ஸோ அப்போ வந்து இது படிக்கலாம். இஸ்ரேலி போலீஸ் செட்டப் பேரிகார்ட்ஸ். அப்போ இந்த ஈல வந்து ஆன்கோயிங் வயலன்ஸ் நடந்திருக்கு இன் ஜெருசலேம், கல்மினேட்டிங் த டென்ஷன் ஆஃப் பில்டிங் அப் சின்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் ரம்ஜான் இன் மிட் ஏப்ரல் வென் இஸ்ரேலி போலீஸ் செட் அப் பேரிகார்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பிரச்சனைக்காக பேரிகார்ட்ஸ் வைக்கும் பொழுது த டமாஸ்கஸ் கேட், ஓகே, விச் இஸ் அ பிளேஸ் இன் ஜெருசலேம். ஓகே, ஸோ அந்த கேட் கிட்ட வைக்கும் பொழுது மெயின் என்ட்ரன்ஸ்ல டு பி ஆக்குபைட் ஓல்ட் சிட்டி, ப்ரிவென்டிங் த பாலஸ்டீனியன்ஸ் ஃப்ரம் கேதரிங் தேர், இட் லெட் டு கிளாஷஸ். ஸோ அதை வந்து அவங்க வரக்கூடாதுன்னு வச்சிருந்திருக்காங்க அந்த ரம்ஜான் டைம்ல. ஸோ அது வந்து கிளாஷஸ் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இபி ஸோ இந்த டென்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? வென் இஸ்ரேலி போலீஸ், இங்கே இஸ்ரேலி போலீஸ் என்டர்ட் வேற ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் வீக் க்ளோஸ் டு த ஸ்கெடியூல் இஸ்ரேலி சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கெடியூல் அப்போ சுப்ரீம் கோர்ட் ஹையரிங் ஆன் எவிக்ஷன் ஆஃப் பாலஸ்டீனியன் ஃபேமிலிஸ் இன் அன் அரேப் நெய்பர்ஹுட் ஆஃப் ஜெருசலேம், டென்ஷன்ஸ் எஸ்கவேட்டட். ஸோ அங்கே சுப்ரீம் கோர்ட்டும் ரோல் பிளே பண்ணியிருக்கு. அப்போ ஏ கூட நம்ம எதை பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஏ கூட வந்து
Israeli police entered the Haram al-Sharif compound ன்னு சொல்லலாம், which houses the Al-Aqsa Mosque. So Islam's third holistic site to disperse the protesters. Okay, so இங்க வந்து அவங்க உள்ள வரதுக்கு தடை பண்ணாங்க. அடுத்து அவங்கள அங்க வந்து எவிக்ட் பண்ணுன்றத பேசியிருந்தாங்க. ஸோ இங்க சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, இங்க இல்ல இந்த இடத்துல, ஸோ அவங்கள இன்ஜூர் பண்ணியிருக்காங்களே. ஓகேயா, ஸோ டு டிஸ்பர்ஸ் அவங்கள பண்றதுக்காக இந்த ப்ரொட்டஸ்டர்ஸை இன்ஜூரிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலஸ்டீனியன்ஸை பண்ணியிருக்காங்க அவங்க வரக்கூடாதுன்ற காஸ்க்கு. அப்போ நம்ம ஏ அண்ட் சி இஸ் பாசிபிள். ஸோ இது ஒரு பேரன்னு சொல்லலாம். ஸோ வேற என்ன விட்டுட்டோம், இ முடிஞ்சிருச்சு, சாரி. ஸோ இ இஸ் டன், அதுக்கப்புறம் பி இஸ் டன். ஓகேயா, ஸோ பி முடிஞ்சிருச்சு, இ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஏ அண்ட் சி வந்து பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு, நமக்கு டி இருக்கு, அண்ட் ஆஃப்டர் தட் எஃப் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ எது வந்து நம்ம போட முடியும் எதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஜூயிஷ் செட்டில்மெண்ட் ஏஜென்சி ஹஸ் இஷ்யூட் அ எவிக்ஷன் நோட்டீஸ்ன்னு பேசியிருக்காங்க. அரப் ஃபேமிலிஸ் ஹேவ் பீன் லிவிங் இன் ஷேக் ஜாரா. ஸோ இங்கே ஷேக் ஜாரா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ இது சொன்ன பிறகு நம்ம அதை சொல்ல முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். So, in the settlements agencies has issued eviction notice to Palestinian families in Sheikh Zara, claiming that their house sit on land purchased by in the Jewish agency oda landல பண்ணிருக்காங்க. So, Arab families have been living in Sheikh Zara for generations இருந்திருக்காங்க. அப்போ after this can be mentioned. Okay, இருந்திருக்காங்க. அப்போ Israel Supreme Court வந்து postponed the hearing on Monday on the advice of the government. Okay, so government would advise படி Supreme Court என்ன பண்ணிருக்குன்னா, okay fine, so இது வந்து முடிஞ்ச பிறகு பண்ணலான்ட்டு போஸ்ட்போன் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஸோ டி இஸ் த கன்க்ளூடிங் சென்டென்ஸ். ஓகேயா, ஸோ அப்போ ஏ அண்ட் சி வருது. அப்போ ஏ அண்ட் சி வந்து எங்க வரும், இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏ அண்ட் சி இங்கே வருமா இங்கே வருமா? ஸோ பிக்கு அப்புறம் சொல்ல முடியுமா? ஸோ அவங்க வந்து அவங்க பிளாக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கிளாஷஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் க்ளோஸ் டு த ஸ்கெட்யூல் hearing eviction of Palestinian families where A and C and F and D. So this is the exact sequence for this particular sentence. So இதை வந்து first நீங்க சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க படிங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேயா? Okay, so which of the following sentence follows sentence after I'm sorry, sentence C after rearrangement? C க்கு அப்புறம் என்ன இருக்கு, F இருக்கு. So you don't have an option here. ஓகேயா? Okay, so it is obviously F. So examல இந்த மாதிரி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சிக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. Which is correct position of the sentence F in the final rearrangement? It is option 5ல இருக்கு. சரியா? Okay, so next one. So second sentence after rearrangement is B. So option 5. And final arrangementல correct position of sentence A க்கு எங்க கொடுத்திருக்காங்க, third position கொடுத்திருக்காங்க, option 5. Fifth sentence after rearrangement is F, so option 4. And okay, so we have done with the rearrangement. So rearrangement முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணோம், அடுத்து அந்த இதை வந்துட்டு ப்ராப்பரா சால்வ் பண்ணோம். ஸோ இன்ட்ரடக்டரியை வந்துட்டு கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியல அப்படின்ற பட்சத்தில் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களால் முடியுமா முடியாதான்றதையும் யூ கைஸ் ஹேவ் டு திங்க். ஓகேயா? ஸோ அப்போ தான் நம்மளால போட முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ். இங்கே எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை ஃப்ரேஸாக செக் பண்ணுங்க, சப்போஸ் கஷ்டமாக இருக்குன்றது பட்சத்தில். ஓகே, சரி. ஸோ farmers bear 3/4 of the production cost while the balance 1/4 is paid by the government as subsidy directly to the fertilizer market. Okay, so அப்போ டோட்டலா 4 parts இருக்கு. அதுல 3 parts வந்து farmers bear பண்றாங்க. So 1 part is a subsidiary by the government. இப்போ 4ல ஒரு பங்குன்னு சொல்லும் பொழுது நம்ம சிங்குலரா யூஸ் பண்ணலாம். ஆனா 3ன்னும் பொழுது it is what 3/4 தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 4ல 3ன்னும் பொழுது it is yes has to be there. So error எங்க இருக்கு, in the first part of the sentence. Okay, so next one. Okay, the implementation of the 6th pay commission in 2008 to 2009 and resultant wage increase have had a positive rub off on the sales in urban markets. Okay, so you have here. Okay, so have na plural verb ன்னு சொல்லலாமா? அப்போ the implementation of 6th pay commission பத்தி பேசியிருக்காங்க. இது ஒரு விஷயம். அண்ட்ன்ற கனெக்டர் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஹியர். அப்போ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணோம். அப்போ இங்க என்ன வந்திருக்கணும், நமக்கு the resultant wage increase தான் சொல்லியிருக்க முடியும். ஓகேயா? ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ நம்ம have சொல்லலாம், கனெக்டர்ஸும் and யூஸ் பண்ண முடியும். அப்போ where you have the error in the second part of your sentence. ஸோ இங்கே தான் நமக்கு போட வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
Okay, the government's keenness to keep inflation beyond check to provide room for the RBI to cut interest rates further may restrain it from providing any big relief to farmers by way of higher MSPs. Okay, so in the rates பத்தி சொல்லியிருக்காங்க. So the government's keenness. Okay, so ஒரு keen notice நம்ம பண்ணுவோம்ல அதான் சொல்றாங்க. 2 பக்கத்துல V1 keep inflation. What do you mean by inflation? Which is rise in price நம்ம சொல்லும்போது சொல்லலாம். Beyond. So beyondன்ற word எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு விஷயத்துக்கு later it is gonna happen or later things சொல்றீங்க இல்ல further ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க அப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேயா? So இங்க வந்துட்டு to keep inflation beyond check or you can use under check. Okay, so இங்க வந்து அது எப்படி போக போகுது அப்படின்றது யூ ஹாவ் டு கீப் ட்ராக்கிங் சரியா ஸோ அங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோன்ற ஃப்ரேஸ் நமக்கு தெரியணும் பியாண்ட் இஸ் ஃபர்தர் ஆர் லேட்டர் திங்ஸ் பட் யூ ஹாவ் டு கீப் இட் அண்டர் செக்ன்னு நம்ம சொல்லும் பொழுது கீப் செக்கிங் வாட் எவர் இஸ் டன் ஓகேயா ஸோ இங்கே டு கீப் இன்ஃப்ளேஷன் அண்டர் செக் டு ப்ரொவைட் ரூம் ஃபார் RBI டு கட் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபர்தர் மே restrained it from providing any big relief to farmers by way of higher MSPs. Okay, so what has to come here? Under தான் நமக்கு வரணும். அப்போ option 1 தான் கரெக்டான answer. Okay, next question. Okay, the share of revenues from the rural market has gone up steady over the last few years. So இது படிக்கும்போது நமக்கு எரர் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். Okay, the share ன்னு பேசியிருக்காங்க which is singular of revenues from the rural market. இது அப்படியே ஒரு noun phrase தானே ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து ஷேர்ன்றது சிங்குலர் தான் இருக்கு அப்போ ஹேஸ் கரெக்டாக தான் இருக்கு அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் நம்ம கான்ன்றது V3 ஃபார்ம் ஸோ திஸ் இஸ் அ ஹெல்பிங் வேர்ப் விச் இஸ் கிவன் ஸோ அட்வர்ப் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்போ அட்வர்ப்னு சொன்னா இட் இஸ் கான் அப் ஸ்டெடியா இல்லை ஸ்டெடிலி கான் அப்பா நம்ம ஸ்டெடின்றத அட்வர்பா யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஸ்டெடிலி வேர் ஹேஸ் ஸ்டெடிலி கான் அப் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் idioms அண்ட் phrases ஸோ இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க வேற அதுக்கு என்ன மீனிங்ன்றத நம்ம பார்க்கணும் சரியா ஸ்னோ பால்ஸ் சான்ஸ் இன் ஹெல் ஓகேயா டு ஹாவ் நோ சான்ஸ் ஆஃப் சக்சஸ் ஸோ அதான் அதோட மீனிங் டு ஹாவ் no chance of succeeding or success சரியா ஓகே ஸோ அப்போ நம்ம கீழே பார்க்கும்பொழுது எது வரும் one spouse derogatory but often affectionate derogatory is nothing but disrespectful இருக்கிறது சொல்லலாம் so little to no likelihood of occurrence or success so not possible அதாவது வந்து நோன்றதும் இங்க இருக்கு no likelihood is what no possibility தான் likelihood livelihoodனா வாழ்வாதாரம் likelihoodனா possibility cases சொல்வீங்க of occurrence of success ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ option 2 is possible so அடுத்தது to rescue someone or a rough estimate இதெல்லாம் நமக்கு ஆன்சர்ல வராது okay so next one okay so இங்க stitch in time saves 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க so what does this mean so இதுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை you're trying to fix so இப்படிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க fix பண்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க அப்போ value of money இல்ல value for your money இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனும் போயிருச்சு ஓகேயா ஸோ ரெண்டு ஆப்ஷன் போயிருச்சு அடுத்து a year marked by strong success no இங்க வந்து ஒரு இயரை பத்தி எதுவுமே சொல்லல fix something quickly because if you don't it will just get more difficult to fix okay so you keep I mean fixing something where அது வந்துட்டு இன்னும் டைம் எடுத்துருச்சுன்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் கோனா பி yours okay so அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் 3 is possible next one ஓகே நெக்ஸ்ட் நமக்கு காலம் கொடுத்துருக்காங்க ஸோ காலம் பார்க்கும் பொழுது அந்த இடத்த இங்கே கனெக்ட் பண்ணுறதா பாருங்க சம்டைம்ஸ் கிராமர் ரூல்ஸ் ஃபிட் ஆகும் மீனிங்கும் சேர்த்து ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் அந்த ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க பிகாஸ் யூ ஹாவ் டு மேக் அன் எரர்ன்றதுக்காக அது இருக்கும் சரியா ஸோ கான்ஷியஸா நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்க பார்க்கும்பொழுது ஒரு க்ளூ வேர்ட் என்ன இருக்கு தே ஆர்கியூ தட் த லோ க்ரோயிங் ஸ்டேட் வுட் ஸோ வுட் இஸ் அ மோடல் வேர்ப் இங்க V1 தேவையா அப்போ V1 தேவைன்னா ஹாவ் இஸ் அ V1 சரியா ஸோ have has hadல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா have தான் வரும் அப்போ C and F is a pair C and F இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு ஸோ ரெண்டு ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு ஸோ இதுல எப்படி செக் பண்ணலாம் இங்க BF CFன்னு கொடுத்துருக்காங்க அப்போ B வந்து F ஓடையும் போகணும் ஈயோடையும் போடணும் எஃபோட எப்படி போகும் மெனின்னு கொடுத்துருந்தா ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் கேன் பி த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் சச்
such changes by forcing government to adapt redistribute measures and other programs. So AD ன்னு சொல்றாங்களா, such observers to predict collapse in, okay, so இங்க people's movement பத்தி இருக்கு, இங்க to predict collapse பத்தி பேசியிருக்காங்க. So this is not possible. So இதுதான் நமக்கு ஆன்சர். So no correction வந்தா none of these வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கலாம். இங்க நமக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ CNF கன்ஃபார்மா தெரியும். BND பாத்தீங்கன்னா இங்க அப்சர்வர்ஸ்னு இருக்கு, வேற இங்க மெனின்னு இருக்கு. ஸோ மெனி பக்கத்துல ப்ளூரல் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்தது ஓகே, ஸோ growth in agriculture incomes and its remittance பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரளா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட்ல கண்டினியூட். ஸோ கண்டினியூட் பக்கத்துல என்ன யூஸ் பண்ண முடியும்ன்றதையும் யோசிச்சுக்கோங்க. பப்ளிக் ஸ்கூல்ஸ் அண்ட் public hospitals often fell into despair. Despair what? Okay, so despair with inadequate facilities, forcing many people to turn towards private service providers. So which is possible? இங்க public schools இருக்கு, public hospitals இருக்கு. இவங்க எதை வந்து இது பண்றாங்க? Inadequate facility இருக்கிறதுனால they are forced many people to turn towards the private service providers-க்கு இது பண்ணும். So public ரெண்டுமே வந்து ப்ராப்பரா இல்லைன்ற பட்சத்துல which is possible. அப்ப CNF பாசிபிளா இருக்கு. இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் வச்சு பார்க்கலாம். பாக்கி எல்லாமே எலிமினேட் இது கூட இருக்குல்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ அப்போ 1 3 4 நம்ம செக் பண்ணோம். அப்போ இதுல எதை எடுத்து செக் பண்ணலாம்? அங்க BFCFன்னு இருக்கு, இங்க BEAD இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் திஸ். கேரளாஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் கண்டினியூட் continued provided ன்னு சொல்ல மாட்டோம்ல. ஓகே, ஸோ B and D எங்கேயாச்சும் இருக்கா? B and D no. ஸோ continued to improve and its social security. அப்போ கேரளாஸ் எஜுகேஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் continued to improve and its social security programs continued to expand. So which is possible, right? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? B and E is possible அப்படின்னும் பொழுது வேற எங்கேயும் இல்லை, ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். B and F வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரெண்டுத்துக்குள்ள டை வந்திருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே, ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட். ஸோ இன்னைக்கு செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.